துரிதமாக நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்தின் 6வது அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். பவுல் தன்னுடைய உடன் ஊழியனாய், இளம் ஊழியனாய் தன்னோடு கூட பயணிக்கிற தீமோத்தேயுவுக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லுகிறான், நிறைய நெறிமுறைகளை சொல்லுகிறான். ஆண்டவர் மோசே மூலம் கொடுத்த அந்த கற்பனைகளை புரியும்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நீ எப்படி வாழ்வது என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கின்றார். அந்த ஆலோசனையில் ஒரு பகுதி தான் இது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு பெரிய போராட்ட களம். புல்லில் இருந்து புலி வரைக்கும் போராடிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல புழுவிலிருந்து மனிதன் வரைக்கும் போராடிக்கொண்டே இருக்கிறான். வாழ்வதற்கு, தப்பி பிழைப்பதற்கு, உண்பதற்கு, இன்னும் தன் இனத்தை விருத்தியடைய செய்வதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறான். ஒரு விதையை எடுப்போமானால் விதை மண்ணிலே புதையுண்கிறது. அந்த விதை மண்ணோடு கூட போராடுகிறது. இறுதியில் அந்த விதை வெற்றி பெறுகிறது. மண்ணில் இருந்து வெடித்து கிளம்பி பெரிய செடியாய், மரமாய் மாறுகிறது. குஞ்சு ஒன்றும் அதுபோல முட்டைக்குள் இருந்து போராடுகிறது. அது போராடி முட்டை தோடுகளை உடைத்து வெளியே வந்து ஒரு புது சிருஷ்டியாய் இந்த உலகத்திலே வலம் வருகிறது. போராடுகிறவர்கள் தான் வாழ்வடைவார்கள். போராடுகிறவர்கள் தான் மேன்மை அடைவார்கள். போராடுகிறவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். போராடுகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சாதனைகள் மேல் சாதனைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்துல் கலாம் என்கிறதான நம்முடைய தேசத்தின் அணு விஞ்ஞானி என்று பாராட்டை பெற்ற நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாம் நமது பிள்ளைகளை கூட தனியார் நடத்துகின்ற பள்ளிகளிலே படிக்க வைத்திருக்கிறோம். அதுபோல தனியார் நடத்துகிற பள்ளியிலே படிக்க வைப்பதற்கு போதுமான வசதி இல்லாத பின்னணியில் பிறந்தவர் தான் அப்துல் கலாம். அரசு பள்ளியில் தான் படித்தார். கடினமாய் முயற்சி செய்தார். எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ வீழ்ச்சிகள் அத்தனையும் சந்தித்த போது அந்த தோல்விகளிலும் தடுமாற்றங்களிலும் வீழ்ச்சிகளிலும் துவண்டு போகாதபடிக்கு தொடர்ந்து அவர் முன்னேறினார், போராடினார். அவருடைய போராட்டத்தின் முடிவு ஒரு பெரிய அணு விஞ்ஞானி என்கிற ஒரு கனத்தை மாத்திரமல்ல, இந்தியாவின் மிக சிறந்த ஜனாதிபதி என்கிறதான ஒரு மேன்மையை கூட அவருக்கு கொடுத்தது. ஜே.கே. ரவுலிங் என்று சொல்லுகிற ஒரு பெரிய எழுத்தாளர், அந்த பெரிய எழுத்தாளர் என்று அதற்கு பின்பதாகத்தான் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் கற்பனை கதைகளை எல்லாம் எழுதுகிறதிலே அவர் சிறந்தவர். அவர் அவிதமாய் ஒரு கற்பனை கதை ஒன்றை எழுதி அக்காலகட்டத்திலே அவர் பத்திரிகைகளிலே கொடுத்து பிரசுரிப்பீர்களா என்று கேட்டார். தினத்தந்தியில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னி தீவு என்கிற ஒரு கதை வந்து கொண்டே இருக்கும். இதே போல அவர் ஒரு கதையை எழுதினார். அந்த கதையை கொண்டு பத்திரிகைகளுக்கு கொடுத்தபோது பத்திரிகைக்காரங்க தூக்கி வீசி எறிந்து விட்டார்கள். இதெல்லாம் பிரசுரிக்க முடியாது என்று சொல்லி போராடினார்.
விடாமுயற்சியாய் ஒவ்வொரு பத்திரிகையாய் போனார். கடைசியில் ஊர் உலகத்திற்கு பத்திரிகையே என்று அது தெரியாத ஒரு பத்திரிகையிலே அவங்க அந்த பக்கத்தை நிரப்புவதற்காக பிரசுரிக்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? புகழ் பெற்றார். ஹாரி பாட்டர் அப்படிங்கிறதான ஒரு கதாபாத்திரத்தை படைப்பாளியாய்தான் அந்த ஜே.கே. ரவுலிங் என்று சொல்லுகிறதான எழுத்தாளர், அந்த ஆசிரியர் விளங்கினார். அவருடைய காலகட்டத்தில் அந்த புத்தகம், அந்த ஹாரி பாட்டர்ங்கிற புத்தகம் 500 மில்லியன் பிரதிகள் அது பிரிண்ட் செய்யப்பட்டு எல்லா இடத்திலும் விநியோகிக்கப்பட்டது. 80 மொழிகளில் அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அந்த ஹாரி பாட்டர் என்கிறதான அந்த கதாபாத்திரத்தை வைத்து எத்தனையோ படங்கள் எடுத்தாங்க. அதில் படங்களில் வந்த அந்த வசூல் மாத்திரம் $7.7 பில்லியன். அவ்வளவு பெரிய சிறப்பு பெறுவதற்கு காரணம், அதற்கு முன்னாடி அந்த போராட்ட களத்திலே அவர் தோல்வி அடைந்த போதும் துவண்டு போகாமல் போராடிக்கொண்டே இருந்தார். இந்த உலகத்தில் போராடுகிறவன் கூட சாதனை வீரனாய் மாறுகிறான். நாமெல்லாம் இன்றைக்கு மின் விளக்குக்கு கீழாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரது குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1200 முறை இந்த மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்து தோல்வி அடைந்தாராம். 1201வது முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. சில புத்தகங்களிலே 2774 முறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது உண்மையோ? ஆனால் அவரே சொல்லுகிறார், 1000 முறைக்கு மேலாக நான் தோல்வி அடைந்துதான் ஒரு வெற்றியை நான் சுதந்திரித்திருக்கிறேன். நான் தோல்வி அடைந்தேன் என்று சொல்ல மாட்டேன். மாறாக இந்த 1000 முறைகளிலே இதை வெற்றியோடு கூட இந்த காரியத்தை செய்ய முடியாது என்கிற உண்மையை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது போராட்ட களம். இந்த போராட்ட களத்திலே போராடுகிறவன் வெற்றி பெறுவான். வால்ட் டிஸ்னி அப்படி என்று சொல்லுகிற ஒரு மனிதனும் கூட கற்பனை கதாபாத்திரத்தில் அதை எழுதுகிறதுல அவரும் ஹாரி பாட்டர் எழுதினது போல இவரும் ரொம்ப சிறந்தவர். இவரும் அதே போல நிறைய எழுத ஆரம்பித்து அவரும் கொண்டு ஒரு பத்திரிகையில் கொண்டு கொடுத்தார். பத்திரிகைக்காரங்களாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டாங்க. என்னையா கற்பனை? இதான் ஒரு கற்பனை? இதான் பிள்ளைகள் படிக்கும்? இதான் பிள்ளைகள் விரும்பி பார்க்கும்? உனக்கு கற்பனை திறனே கிடையாது, நீ முட்டாள். இவரோ எவ்வளவோ கடுமையாய் முயற்சி செய்து அவர் எழுதி கொண்டு கொடுத்தார். ஆனா அவன் யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனா அந்த மனிதன் தொடர்ந்து போராடினார். அவருடைய கண்டுபிடிப்புகள் தான் டிஸ்னி வேர்ல்டு, மிக்கி மவுஸ். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அதை விரும்பி பார்ப்பார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் தோல்வி, உனக்கு கற்பனை சக்தி இல்லை என்று ஓரம் கட்டி வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த மனிதனோ போராடினான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த தீமோத்தேயுவுக்கு சொன்ன அந்த காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகின்றார். நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவாயானால் உன் வாழ்வு வளம் பெறும், உன் வாழ்வு நலம் பெறும். நீ இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடாத பட்சத்திலே தோல்வியை நீ துவண்டு போவாய் என்று சொல்லி பவுல் இங்கே தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லோருக்கும் இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு, அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாச வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு ஒரு போராட்டம். பாவத்தோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, உலகத்தோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, இன்னும் சாத்தானுடைய தந்திரங்கள், மறைவான திட்டங்கள், இவைகளோடு கூட நமக்கு போராட்டங்கள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த போராட்டத்திற்கு நடுவே
இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத சில போராட்டங்களும் கூட வரும். சில வேளைகளை வீட்டில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்போம், செய்து கொண்டிருக்கிற விஷயத்தில் சக்சஸ் இருக்காது, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுகிறதுக்கு சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம். நமது பிள்ளைகள் எனக்கு அதை செய்து தாங்க, இதை செய்து தாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ பெற்றோர் டிஸ்டர்ப் ஆகி சொல்லுவாங்க, உனக்கு இந்த நேரத்தில் தான் இதுவா, அதாவது நான் வேற ஒரு பெரிய அந்த என்னுடைய பொருள் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறேன், மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை காணல நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் பார்த்து நீ இப்படி தொந்தரவு செய்கிறாயே என்பது போல சில தொந்தரவுகளை சில வேளைகளிலே பிள்ளைகள் கொடுப்பார்கள். இதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாவத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது, சாத்தானின் சதி திட்டங்களுக்கும் சாத்தானுடைய தவறான தந்திரமான செயல்களுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கும் போது, சில வேளைகளில் தேவையில்லாத போராட்டமும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்சம் தட்டி பார்த்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும். ஆனா நாம் திசை மாறி போய்விடக்கூடாது. பிள்ளைகள் ஏதாவது ஒரு படிப்பதற்கு நம்முடைய கம்ப்யூட்டர்லேயோ அல்லது மொபைல்லையோ கூகுளில் போய் தேடுவாங்க. தேட போனது என்ன, ஏதோ ஒரு விஷயத்தை படிப்பதற்காக தேட போவாங்க. தேட போகும்போது திடீர்னு ஒரு விளம்பரம் வரும். திடீர்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அதை உடனே நம்ம தேடுகிறதை விட்டு விட்டு அந்த விளம்பரத்துக்குள்ள நுழைந்தும் அப்படியே போயிடும். கடைசியில் நம்ம எதற்காக கம்ப்யூட்டரை எடுத்தோம், எதற்காக மொபைலை எடுத்தோம், எதற்காக நான் கூகுளில் போய் தேடணுங்கிறது தெரியாமல் அப்படியே நம்முடைய நேரங்கள் வீணாய் போய்விடும். இது போல விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவத்திற்கு எதிராய், உலகத்திற்கு எதிராய், சாத்தானுடைய தந்திரத்திற்கு எதிராய் போராடி கொண்டிருக்கின்றோம். போராட வேண்டும், போராடி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த தேவையில்லாத சில போராட்டங்கள் நமக்குள்ள வந்து வாளை இட்டு அசைக்கும் போது நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் பாழாய் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எது தேவையில்லாதது என்பதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை ஆழமாய் கவனித்தால் தேவையானது எது, தேவையில்லாதது எது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக நான் தேவையில்லாத போராட்டம் எது என்பதை சுட்டி காண்பித்து விட்டு நான் மற்ற பகுதிக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகின்றேன். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் அதன் 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஏம்மா சண்டை வருது? ஈரான், அமெரிக்கா ஏன் சண்டை வருது? ஜெயக்குமார் மற்றும் மற்றவர்களுக்கு ஏன் சண்டை வருது? இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நமது அவயவங்களிலே, அவயவமும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கண், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நாவு, கை, கால், இப்படிப்பட்ட அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினாலே. இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு பின்னணியிலே இருப்பது என்ன? மனிதனுடைய அவயவங்களில் ஏற்படுகிற இச்சை, ஒரு விதமான தூண்டுதல். அந்த இச்சை பெருமையாக கூட இருக்கலாம். நான் தான் வல்லரசு, நான் தான் கற்றவன், நான் தான் செல்வந்தன், நான் தான் பெரியவன், நான் தான் ஏற்படுத்தினவன், நான் தான் முதன்மையானவன். இப்படிப்பட்ட நம்முடைய அவயவங்களிலே சில தேவையில்லாத எண்ணங்களும் நினைவுகளும் உணர்வுகளும் இச்சையாய் மாறுகிறது. இந்த இச்சைகளினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சுற்றிலும்
யுத்தங்கள், சண்டைகள், கலகங்கள், கலவரங்கள் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் இருந்து தேவையில்லாத போராட்டம் வருகிறது என்று சொல்லுகிறோமே, இந்த போராட்டம் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது, நம்முடைய அவயவங்களை பாதிக்கிறது, உணர்வுகளை பாதிக்கிறது. இவைகள் இந்த போராட்டத்திற்கு அடித்தளம் இடுகிறது, அஸ்திவாரமாய் மாறிவிடுகிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு தெளிவாய் சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிப்போம். புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. அதாவது மடத்தனமான அறிவற்ற தர்க்கங்கள், பிரயோஜனமில்லாத காரியங்கள், அறிவில்லாத சம்பாஷணைகள், இதுதான் சண்டைகளை பிறப்பிக்கிறது. சோ இதை விட்டு நீ விலகிவிட வேண்டும். நீ போராடுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். தீமோத்தேயுவே, நீ போராட வேண்டும். எதற்காக போராட வேண்டும்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். தேவையில்லாம மடத்தனமான, அறிவற்ற, புத்தியற்ற சண்டைகளை பிறப்பிக்கிற இந்த விஷயத்துல நீ உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விடாதே. நீ போராடுறதுக்கு வேற உனக்கு சப்ஜெக்ட் இருக்கிறது. நீ செயல்படுவதற்கு உன்னுடைய எஃபர்ட்டை, உன்னுடைய திறனை, உன்னுடைய தாளந்துகளை, நீ கற்றுக்கொண்டவைகளை எல்லாம் இதை செயல்படுத்துவதற்கு உனக்கு வேற ஒரு பேட்டில்ஸ் ஏரியா இருக்கிறது. அங்கதான் நீ யுத்தம் பண்ணணும், அங்கிடந்து நீ சண்டையிடணும். ஆனா இந்த பிரயோஜனம் இல்லாத இவைகள்ல நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. விட்டு விலகிரு. இன்னும் இதைத்தான் கொஞ்சம் கூட விபரமாய் சொல்லுகிறார் அவர் தீத்துவிடம் சொல்லுகிறார். வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிப்போம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணும் ஆனவைகள், பிரயோஜனம் இல்லாதவைகள். இதுல போட்டு நீ போராடிக்கிட்டு இருக்காத. நீ போராடுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. சிலர் சாத்தானோடும் பாவத்திற்கு எதிராகவும் இந்த உலகத்திற்கு எதிராகவும் போராடுவதே இல்லை. அவர்கள் தினம் அவர்கள் போராடாமல் அந்த போராட்டத்திலே தோல்வி அடைந்தவர்களாய், செத்து போன மீன்கள் நீரோட்டத்திலே அடித்து செல்லுகிறது போல இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அப்படியே போய்கொண்டிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட கேடான வாழ்க்கை உண்டோ அப்படிப்பட்ட கேடான வாழ்க்கை வழியெல்லாம் அவர்கள் நுழைந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீயும் நானும் அப்படி வாழக்கூடாது. விசுவாசத்திற்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று. ஒரு நல்ல போராட்டத்தை எப்படி போராடுவது என்பதை யூதா எழுதின அந்த பொதுவான நிருபத்தில் 3வது வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். வாசிப்போம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. பிரியமானவர்களே, எதை குறித்து அவர் எழுதுறதுக்கு கருத்துள்ளவராய் இருந்தாரா? பொதுவான ரட்சிப்பை குறித்து அவர் எழுதுவதற்கு கருத்தாக இருக்கும்போது அங்கே கொஞ்சம் டர்ன் ஆகிறார், உணர்த்தப்படுகிறார். என்னவா? வாசிப்போம் 3வது வசனத்தை. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக
விசுவாசத்தை குறித்து பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து நீங்கள் தைரியமாய் போராட நீங்கள் வேண்டும் என்று தைரியமாய் போராட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக, விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக அனுதினமும் போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், தம்முடைய பிள்ளைகளோடு கூட தைரியமாய் போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. எதற்காக? விசுவாசத்திற்காக. இதைத்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கும் சொன்னார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. மன்னிக்குவோமா, முதல் வசனம் அதுல பிற்பகுதி போட்டிருக்குது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12:1. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று நாம் வாசித்தோம் யூதாவின் நிருபத்தில். இங்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிற நாம் அந்த போராட்டத்தில் நம்முடைய கோல் கம்ப்ளீட்டா எப்படி இருக்கணும்னா இயேசுவை நோக்கியே இருக்கணும். எதை உண்போம் எதை உடுப்போம் என்று இராதபடிக்கு நம்மை படைத்தவர் அவைகளை பார்த்து கொள்வார் என்கிற நோக்கத்தோடு கூட அந்த படைப்பாளர் நம்மை படைத்தவர், அந்த படைத்தவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தே நம்முடைய பயணங்கள் புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சிலர் தன்னுடைய வாகனங்கள்ல பின்னாடி எழுதியிருப்பாங்க கடவுள் துணை போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஆண்டவர் எனக்கு துணை. அந்த கடவுள் துணை அப்படின்னு போட்டிருக்கிறவன் எதை சாப்பிடுறதுக்கு, எதை உடுக்கிறதுக்கு, எப்படி வாழ்கிறதுக்கு என்று சொல்லுகிற முயற்சியில் தான் அவன் ஓடிக்கொண்டிருப்பான். கடவுள் துணை என்று போட்டிருக்கிறவன் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற அந்த இரட்சகரை நோக்கி ஓட வேண்டும். ஆனா நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு திசை திரும்பிய ஓட்டங்களாக இருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, கடைசி பகுதியில் வருகிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவது என்பது என்ன அப்படின்னா, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 44வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, அதை நிலத்தில் புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கவனிக்கணும், இங்கே ஒரு பரலோக ராஜ்யங்கிறது மிக மேன்மையானது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறான். அதை ஆண்டவர் விளக்குவதற்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம். இப்போ ஒரு நிலம் விற்கப்படுகிறது. அந்த நிலத்து கீழே
நல்ல விலை உயர்ந்த கற்கள் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிந்து விட்டதுன்னு வைங்க. யாரோ சொல்லிட்டாங்க, இன்னார் இந்த இதில் தான் நிறைய புதைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு. அந்த லேண்டு சேல்ஸ் வருது. சேல்ஸுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்பா எல்லாத்தையும் விற்றுருவோம், முடிஞ்சா கிட்னியை கூட என்ன செய்வோம், அடகு வச்சுட்டு வந்துடுவோம். எஸ், இதை போல தான் இந்த மனிதன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏன் வாங்குகிறான்? அந்த நிலத்துல விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறது. விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறது. கவனிக்கணும். ஆண்டவர் எனக்கு துணை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் போராட்டம் நிறைந்தது, எல்லாருக்குமானது போராட்டம் தான் என்று சமரசம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் போராட்டம் தான் ஐயா, உண்மைதான். ஆண்டவர் ஏற்படுத்திய உலகம் தான் உண்மைதான். ஆண்டவர் எல்லா மனிதனுக்கும் துணைதான் உண்மைதான். ஆனால் இந்த ஆண்டவருடைய துணையை நான் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓட வேண்டும். ஓடும்போது அந்த போராட்டத்திற்கு எதிராக, அந்த ஓட்டத்திற்கு எதிராக என் சிந்தையை திருப்புகிற வண்ணத்தில் சாத்தான் மறைவான கண்ணிகளை வைப்பான். உலகம் என்னை நெருக்கும், பாவம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இவைகள் நடுவில் இந்த உலகம் பலவிதமாய் என்னை சிந்தையை எல்லாம், என்னுடைய பாதைகளை எல்லாம் திசை திருப்புவதற்காக அது வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டியது, இந்த மனிதன் தனக்கு உண்டானவற்றை எல்லாம் விற்று அந்த நிலத்தை கொண்டது போல ஒரு பெரிய டெடிகேஷனா, ஒரு பெரிய தியாகம் செய்தது போல நீங்களும் நானும் பெரும் தியாகம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். என்னவாம்? ஆண்டவர் நமக்கு உச்சிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த உச்சிதமான நன்மைகளை பெறுவதற்கு எதையெல்லாம் இழக்க வேண்டுமோ, எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ, அவைகளெல்லாம் இழக்கவும் கொடுக்கவும் தயாராக நாம் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்மில் அநேகர், இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள், இந்த உலகத்தில் என் சந்ததி பெரியவர்களாய், என் சந்ததி ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்களாய் வாழணும்னு சொல்லி எவ்வளவோ சேகரித்து 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 வைக்கின்றார்கள். நண்பனே, இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகம் ஒரு நாள் வெந்து அழிந்து போக போகிறது. நீங்களும் நானும் பார்க்கிற இந்த வானம் சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல சுருட்டப்பட போகிறது. இந்த பூமி உருக்குலைந்து உருமாற்றமடைந்து அது பிரிதொரு பொருளாக கூட மாறக்கூடலாம். ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கின்றார். யாருக்காக என்று சொன்னால், இப்படிப்பட்ட போராட்ட களத்திலே இந்த உலகம் கொடுக்கிற பிரஷர்ல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அந்த இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்திற்காக என் ஆண்டவர் ஒரு உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அந்த உலகத்திற்குள்ளே நீயும் நானும் நிரந்தரமாய் வாழ முடியும். இந்த பூமியில் ஆதாம் முதல் இந்த வினாடி வரையிலும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த பூமியிலே வாழ்வதற்கு போதிய இடவசதி உண்டு. அந்த பூமியிலே கண்ணீர் இல்லை, அந்த பூமியிலே வியாதி இல்லை, அந்த பூமியிலே பட்டினியும் பசியும் இல்லை, அங்கே சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. அந்த பூமியை, அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு என் வசம் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்க வேண்டும். சிலர் தன் பெருமையை இழப்பதற்கு தயாரில்லை. நான் யார்? நண்பா, நீ சிறுமைப்பட்டு கிடக்கிற காலகட்டத்திலே அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமுடைய மடியில இருக்கிற லாசருவை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து அந்த லாசருடைய விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவில் இருக்கிற அந்த வறட்சி மாறுவதற்கு உதவி செய்யக்கூடாதான்னு கெஞ்சினது போல பெருமை பித்து பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனே,
கீழான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தற்காலிக இன்பம் தான் இன்பம் இன்பம் என்று வாழ்ந்து துவண்டு உலக ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனே, நீ ஒரு நாள் புலம்ப போகிறாய், நீ ஒரு நாள் கதற போகிறாய், நீ ஒரு நாள் கண்ணீர் விட போகிறாய். என்ன செய்யறதுக்கு? உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இருக்கு. எனக்கு அற்புதமான ஒரு தினம் உனக்கு. நீ மேன்மையாய் நினைக்கிறவைகளை கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு ஒப்படைத்து விடு. ஒப்படைத்து விடுவாயானால் உனக்கு தேவனுடைய ராஜ்யம். ஆமென், அல்லேலூயா. பெரிய செல்வந்தன் ஒரு இளைஞன் இயேசுநாதர்ட்ட வாரான். ஆண்டவரே, பரலோகத்துக்கு போறதுக்கு நான் என்ன நன்மையை செய்யணும்? அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. எப்பா அதை செய்தி? ஆமா செய்த. இதை செய்த? ரைட், ஓகே. உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு தான் உண்டு. ஏதோ இந்த பூமி தான் நிரந்தரம் என்று தப்பெண்ணம் கொண்ட அவன் மிகுந்த சோர்வோடு களைப்போடு வேதனையோடு கூட மனம் வருந்தினவனாய் சென்றான். இயேசுநாதரிடம் வந்த ஒருவர் கூட மனம் வருந்தினவர்களாய் சென்றது இல்லை, எக்ஸப்ட் இந்த பர்சன், இந்த இளைஞனை தவிர. இந்த இளைஞன் மாத்திரமே இயேசுவிடம் வந்துவிட்டு வேதனையோடு கூட திரும்பி சென்றான். இயேசுவிடம் வந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனிதன் சந்தோஷமாய் திரும்பி சென்றான். 12 ஆண்டுகளாய் பெரும்பாடு என்கிற வியாதியாய் இருந்த பெண்மணி சந்தோஷமாய் சென்றாள். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று ஓடோடி வந்த பெண்மணி மகிழ்ச்சியோடு கூட சென்றாள். என் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்ல அந்த மனிதன் கூட சந்தோஷமாய் சென்றான். பார்வையற்ற மனிதன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சின பார்வையற்றவர்கள் சந்தோஷமாய் போனார்கள். இயேசுவின் போதனையை கேட்பதற்கு 3 நாட்களாக இரவு பகலாய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்களே, அவர்களும் சந்தோஷமாய் போனார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்காக மரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருந்து இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்தாரே, அந்த சகையும் கூட சந்தோஷமாய் போனான். என் நண்பா, என் ஆண்டவர் உன்னோடு கூட 1000 முறை பேசி ஆயிற்று. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. இந்த மனிதனோ தனக்குண்டானவைகளை விற்று அந்த நிலத்தை கொண்டான். பரலோகம் என்கிற சொர்க்கத்தை, அந்த பரலோகம் என்கிற அமைதியான பூங்காவை, பரலோகம் என்கிற நித்திய வாழ்க்கையை நீயும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக என் ஆண்டவர் அழைக்கிறார். வா, உனக்கு மேன்மையாய் தோன்றுகிறதை விட்டு விட்டு வா. நிறைய பேருக்கு என்னவோ கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை சொல்லுகிறது போல, மீசையும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, கூழும் குடிக்கணும். குடிச்சிருக்கிறீங்களா? நீங்க தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். மீசை உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இங்க மீசை இருக்கு. ஆமா, நான் இப்படியே இருந்துருவேன். என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எங்க ஃபேமிலி, நாங்க இந்த ஃபேமிலி. நீ மண்ணாங்கட்டி ஃபேமிலி. நீ செத்த 12 ஹவர்ஸில் புழு வந்துடும் தெரியுமா? கிட்ட ஒரு பய வர மாட்டான். ஆமாம், உன் பிள்ளை உனக்கு உன் 12 மணி நேரம் கழித்து உனக்கு முத்தம் கொடுக்கணும்னா ஒருத்தருக்கு தெரியாமல் கையில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு புஷ் புஷ் அடிச்சுக்கிட்டு தான் உனக்கு முத்தம் தருவான், உன் டெட் பாடியில் கூட. ஆனால் நீ உன் ஜாதியை குறித்து, உன்னுடைய குடும்ப பின்னணியை குறித்து பெருமையாய் பேசுகிறாய். உன்னுடைய கல்வியை குறித்து பெருமையாய் பேசுகிறாய். உனக்கு இருக்கிற ஞானத்தை குறித்து பெருமையாய் சிந்திக்கிறாய். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப புத்தியா அந்த மனுஷன் செய்தான். தனக்குண்டானவைகளை விற்று அந்த நிலத்தை அவன் வாங்கினான். நல்ல போராட்டம் என்பது அதுதான். ஒருவேளை அந்த மனிதன் இது ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு ஓமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையா அப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்னு வைங்க. தோட்டத்தை விற்கிறான், வயலை விற்கிறான், அவனுக்கு இருக்கிற காரு பைக்கை விற்கிறான், அவன் குடியிருக்கிற வீட்டை விற்கிறான். சொந்த பந்தமெல்லாம் என்ன சொல்லும்? டே உனக்கு பைத்தியமடாயிட்டுன்னுட்டு அப்படிதான் சொல்லியிருக்கோம், சொல்லும். ஆனால் இந்த மனிதன் எவன் சொன்னதையும் கேட்கல. இவனுடைய ஒரே குறிக்கோள், நான் மேலானவைகளை தேட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என் போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. என் போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம், கீழ்த்தரமான போராட்டம் அல்ல. இந்த நல்ல போராட்டத்துக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்யலாம் என்று சொல்லி தியாகம் செய்கிற மனிதன். ஒரு நாள்
ஒரு கிராமத்தை சார்ந்த முதியவர் ஒருவர் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவர் கண்களில் ரொம்ப பளபளப்பான வினோதமான கல் அவர் கையில் கிடைச்சவொன்னு அதை எடுத்துட்டார். எடுத்துட்டு பார்த்தார். அவர் புரிஞ்சிட்டு இது கொஞ்சம் விலை உயர்ந்த கல் தான் என்பதை புரிந்து கொண்டார். புரிஞ்சிட்டு நேர மார்க்கெட்டில் கொடுத்து பசியாக இருக்குது சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு அதை விற்கிற இடத்துக்கு வந்தார். விற்று அவர் உடுத்திருக்கிற ஆடையெல்லாம் பார்த்த அந்த வியாபாரி ஒரு சின்ன தொகையை தருவதாக சொன்னான். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய், நம்ம இந்தியன் மணியிலே வைப்போமே, ஒரு 100 ரூபாய் நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த கல்லுக்குன்னு சொல்லும்போது அந்த வயதானவர் பார்த்தாரு. 100 ரூபாய் என்ன, ஒரு 150 ரூபா கொடு, நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த வியாபாரி, இவனே சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கான், இவன் இந்த கல்லுடைய மேன்மை எங்கே தெரிய போகுது, அதெல்லாம் கிடையாது, 150லாம் தரமாட்டேன், 100 ரூபாய்னா தருவேன் அப்படின்னு சொல்ல, நோ. இவர் திரும்பிட்டார். அந்த வியாபாரி என்ன நினைக்கானா, எங்கே போயிட்டு விடுதுங்க, திருப்பி தானே வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இவதை பார்த்துக்கிட்டு இன்னொரு வியாபாரி என்ன பண்ணாடே, இங்கே வா, என்ன கையில் கல் எவ்வளோ வேணும், 150 வேணும், என்ன பிடிச்சிக்கா கல்லை கொடு. திருப்பி அவன் ரூபாயை கொடு வாங்கிட்டு அப்படியே வரும்போது பழைய வியாபாரி அப்படி ரெடியாக இருக்கான், 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு. இங்கே வாண்ணா, என்ன அந்த கல் 100 ரூபாய் தாரே வாங்குறியா? இல்லை, நான் வித்துட்டேன். எவ்வளோக்கு வித்தா? 150. அட பாவி, 150க்கா வித்தா? கோடி கணக்கில் போகுண்டா அப்படின்னா. உன்னை இவன் சொன்னா, கோடி கணக்கில் போகிறது நீ வெறும் 50 ரூபாய பேரம் பேசி இழந்துட்டியப்பா. தம்பி, இயேசு உன் இம்மையையும் ஆசீர்வதிப்பார், உன் மறுமையையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஆமா, இயேசு ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும் போதே பார்த்திருக்கிறேன். இயேசுவை நம்பி போன எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. தெரியும். நீ அனுபவிக்கிறியா? இந்த நன்மை நீ பெற்றிருக்கிறாயா? என் தேவனாகிய கர்த்தர் அதைத்தான் அழைக்கிறார். உனக்கு தெரியுமே, நீ ஏன் இழக்க விரும்புகிறாய்? இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ இழக்காமல் இருக்கணும்னா நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி அர்ப்பணம் செய்யும் வண்ணமாய் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Glory to Jesus. நீ எதை மதிக்கிறாயோ, நீ எதை பெரிதான ஒரு காரியம் என்று கருதுகிறாயோ, அதை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கணும். அது புகழா இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம். எதுவோ நீ அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் தேவன் விசுவாசத்திற்கு நேராய் போராடுவதற்காக உன்னை பலப்படுத்துவார். அப்படி போராடினவர்களை என் ஆண்டவர் கைவிட்ட சரித்திரம் இல்லை. விசுவாச வாழ்க்கையில் வரும்போது போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தில் அடியெடுத்து வைத்தவர்கள் சோர்ந்து போனது இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துப்பார். தம்பி, அக்னியிலே போடப்பட்டார்கள், அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். தானியேல் சிங்க கபியில் வீசப்பட்டான், கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். விசுவாசத்திற்காய் நல்ல போராட்டம் போராடினவர்கள். யோசேப்பு விசுவாசத்திற்காய் நல்ல போராட்டம் போராடினவன். அவன் விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் போத்திபாருடைய மனைவி குறுக்கே வந்தபோது இலக்கை நோக்கி ஓடினான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இரட்சகரை நோக்கியே அவனுடைய பயணம் இருந்தது. தேவையில்லாத விஷயத்தில் அவன் நேரத்தை செலவு செய்யவில்லை. அவனுடைய விசுவாச போராட்டத்திற்கு எதிராக சாத்தான் மறைவான கண்ணிகளை வைத்திருந்தான். எம்மா, உனக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதமான வாழ்வை வைத்திருக்கிறார். அதை இழக்கணுமா? அந்த வாழ்க்கை வேணுமா? இழக்க வேண்டாம். அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க கண்களை மூடி இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, தேவனே அந்த கிருபையை எனக்கு தாரும். கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும். ராஜா உம்
பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த நல்ல போராட்டத்துக்கு நாம் வெற்றியோடு கூட பயணிக்க வேண்டுமானால் அவரது துணை நமக்கு தேவை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறேன், நீ வாழ்வு அடைவாய், நீ மேன்மை அடைவாய், நீ உயர்வு அடைவாய். என் மகனே, என் மகளே, நீ என்னை பின்பற்றி வா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். இந்த இயேசுவை பற்றி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமேன். நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தருக்காக இழந்தவர்கள் தரித்திரர் ஆனது இல்லை. கர்த்தருக்காக இழந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்ட நிலையில் இல்லை. பரலோகம் நம் பட்சத்திலே இருக்கும். தேவதூதர்கள் நம் பட்சத்திலே வருவார்கள். பரலோகத்தின் சேனை வலதுபுறமும் இடதுபுறமும் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற எங்களுக்கு, இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்பா நீர் போதுமானவராய் இருப்பீராக. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு எதை வேண்டுமானாலும் அடகு வைக்க, எதை வேண்டுமானாலும் இழக்க, எதை வேண்டுமானாலும் துச்சமாய் கருத என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. Oh, glory to Lord. என்னும் உம்மை அறியவே, என்னும் உம்மை இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. மகா இரக்கமும் மட்டற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நிழலில் மறைத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய சிலுவையின் நிழலில் மறைந்து கொள்வார்களாக. இது போராட்டமான இந்த உலகத்திலே தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் இவர்கள் காத்துக் கொள்ளும்படிக்கு விசுவாசத்திற்காக, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி தொடர்ந்து ஓடுகிற அந்த ஓட்டத்திலே நல்ல போராட்டம் போராடுவதற்கு பலனும்
கிருபைகளையும் என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பார்களாக தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் இன்னும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.